Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச டெக்னீஷியன் ஏஎல்பில கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அது எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க என்டிபிசி குரூப் டி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இதுல இருக்க கிளாஸஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான், 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம், அதுக்கப்புறம் என்டிபிசி எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறத இந்த பேட்ச்ல வந்து கொடுத்துருவோம். எவ்ரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸுக்கு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4/3 tan ஸ்கொயர் 45, 3 cos ஸ்கொயர் 30, -2 secant ஸ்கொயர் 30, -3/4 cot ஸ்கொயர் 16 இருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ 4/3 tan 45 ஓட வேல்யூ என்ன? tan 45 ஓட வேல்யூ 1. ஓகேவா? அப்ப tan ஸ்கொயர் 45 என்ன வரும்? 1 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டு cos 30 டிகிரி. ஓகேவா? சோ cos 30 டிகிரியோட மதிப்பு என்ன? √3/2. ஓகேவா? சோ அப்ப அதுக்கு பதிலா √3/2 போடலாமா? சோ இங்க cos ஸ்கொயர்ங்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கலாம். -2 secant 30 டிகிரி. சோ காசோட தலைகீழி தான் என்னது? சீக்கன். இல்ல சீக்கனோட தலைகீழி தான் நம்ம என்ன சொல்லலாம்? காசுன்னு சொல்லலாம். அப்ப சீக்கன் 30 டிகிரியோட மதிப்பு என்ன இருக்கும்? cos 30 டிகிரியோட மதிப்பு √3/2. சோ எப்படி இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிக்னாமெட்ரி டேபிள் இருக்கு இல்லையா, அதுல உள்ள வேல்யூஸ் தான். அந்த டேபிளை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஷார்ட்கட் வந்து நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி கிளாஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டீச் பண்ணிருப்பேன். சோ பிகினர் யாராவது இருந்தீங்கன்னா அதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ -2 சீக்கன் ஸ்கொயர் 30 இருக்கா? அப்போ காசோட தலைகிழி தான் சீக்கன். அப்ப இது தலைகீழ போடலாமா? அப்ப என்ன வரும்? 2/√3 the whole squareன்னு வரும். -3/4 cot ஸ்கொயர் 16 இருக்கு. ஓகே, சோ cot 60யோட மதிப்பு என்னது உங்களுக்கு? 1/√3. அப்ப நம்ம 1/√3 the whole square எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? 4/3 into 1 4/3 இருக்கும். √3 the whole square உங்களுக்கு என்ன வரும்? 3 வரும். இங்க 2 இருக்கு. 2 இது பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். அப்ப 3 into 3/4 கிடைக்கும். மைனஸ் இது என்ன வரும்? 2 into 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 4/3 கிடைக்கும். -3/4 into இது வந்து எப்படி கிடைக்கும்? 1/3 கிடைக்குமா? √3 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 3 கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? 4/3 + 9/4 -8/3 -1/4 கிடைக்கும். ஓகே, சோ இந்த 3 நாம கட் பண்ணிடலாம். இப்போ நாம என்ன பண்ணலாம்? இங்க 4/3 இருக்கு, இங்க -8/3 இருக்கு. இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -4/3 கிடைக்கும். பிளஸ் இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா 9 - 1 வந்து என்னது? 8. 8/4 கிடைக்கும். அப்படிதானே? இங்க என்ன இருக்கு? +9/4 இருக்கு, இங்க -1/4 இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு? பகுதி வந்து சேமா இருக்கு. அப்ப நம்ம எல்சிஎம் வந்து 4 வரும். 9 - 1 வந்து 8 வரும். ஒரு நாள் 4, 2 நாள் 8. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? +2 போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்ப எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3 வரும். சோ 3 2 6, 6 - 4 உங்களுக்கு என்ன வரும்? 2 வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2/3. சோ 2/3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஒண்ணுமே இல்ல, ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல இதுக்கான வேல்யூஸ் என்னவோ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி நார்மல் கால்குலேஷன் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? ரீட் த கிவன் கொஸ்டின் and decide which of the following statements are sufficient to answer the question. Okay, so இது எதுல உள்ள கொஸ்டின்? ரீசனிங்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? சோ கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? PQWVS இருக்காங்க. ஓகேவா? சோ இவங்க எல்லாருமே ஸ்டாண்டிங் இன் a row in descending order of their weight. அவங்க வெயிட் படி எப்படி இருக்காங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல ஒரு ரோல வந்து இருக்காங்க. who is standing in the middle? அப்ப மிடில்ல இருக்கவங்க யாரு? ஓகேவா? சோ டிசெண்டிங் ஆர்டர்னா இருக்கிறதுலே வெயிட் யாரு அதிகமா இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட், அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கவங்க செகண்ட், அதை விட கம்மியா இருக்கவங்க தேர்டு, இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா who is standing in the middle? மிடில்ல இருக்கவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? இல்ல இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? இல்ல இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணா உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? இல்ல இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மெர்ஜ் பண்ணாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியாதா? அப்படிங்கிறது தான்
நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, PQWVS ஆகியவை அவற்றின் எடையில் இறங்கு வரிசையில் வரிசையாக நிற்கின்றன. நடுவில் இருப்பது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? P is heavier than S. ஓகேவா? சோ P வந்து S விட ஹெவியா இருக்கான். ஓகே, P is heavier than S. S ஐ விட P கனமானது. அப்போ P எங்க போட்டேன்? P greater than S ன்னு போட்டேன். ஓகேவா? and V is lighter than S. V வந்து பாத்தீங்கன்னா S விட குட்டியா இருக்கு. S விட என்னது இருக்கு? லைட்டா இருக்கு. V என்பது S ஐ விட இலகுவானது. V வந்து S விட சின்னது அப்படின்னு நான் சொல்லலாம். இல்ல S வந்து V விட பெருசுன்னு சொல்லலாம். இதை எப்படி எழுதலாம்? S greater than V ன்னு எழுதலாமா? V less than S ன்னு எழுதலாம். இல்ல S greater than V ன்னு எழுதலாம். இப்ப இதை வச்சு நம்மளால சொல்ல முடியுமா? இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் யாரு நடுவுல வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இங்க எத்தனை பேர் இருக்காங்க? PQWVS ன்னு 5 பேர் இருக்காங்க. இங்க 3 பேரா மட்டும்தான் என்னால அரேஞ்ச் பண்ண முடியுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால சொல்ல முடியாது. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால சொல்ல முடியாது. இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் என்னால சொல்ல முடியுமான்னு நான் செக் பண்ண போறேன். Q is heavier than P. Q வந்து heavier than P and W is lighter than V. ஓகேவா? சோ W பாத்தீங்கன்னா V விட லைட்டர். V greater than W ன்னு சொல்லலாம். இல்ல W less than V ன்னு சொல்லலாம். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால சொல்ல முடியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால சொல்ல முடியாது. மிடில்ல யாரு வருவாங்க அப்படிங்கறத என்னால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் பார்த்தாலும் என்னால சொல்ல முடியாது. இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணா என்னால சொல்ல முடியுமா அப்படிங்கறத நான் செக் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, P greater than S greater than V ன்னு கிடைச்சது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, Q greater than P ன்னு கிடைச்சது. V greater than W ன்னு கிடைச்சது. இப்ப இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இது. அப்படிதானே? இது ரெண்டும் தான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி P greater than S greater than V ன்னு எழுதிக்கிறேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கான்? Q greater than P ன்னு சொல்லியிருக்கான். அப்ப P க்கு முன்னாடி Q போட்டு நான் greater than போட்டுடலாமா? அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு சென்டென்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? V greater than W ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப V பக்கத்துல greater than W ன்னு போட்டுடலாமா? அப்ப என்னால இதை சால்வ் பண்ண முடியுது. அப்ப இப்ப என்னால சொல்ல முடியும் மிடில்ல யாரு வருவாங்கன்னு, மிடில்ல S வருவாங்கன்னு என்னால சொல்ல முடியும். சோ அப்போ என்னால எப்ப சொல்ல முடியும்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் எடுத்து மெர்ஜ் பண்ணும் போதுதான் என்னால சொல்ல முடியும். அப்ப இதை ஆன்சர் பண்றதுக்கு எனக்கு ரெண்டுமே தேவை. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகேவா? சோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் மெர்ஜ் பண்ணாதான் என்னால இதுக்கான ஆன்சரை சொல்ல முடியும். அப்ப ஆப்ஷன் 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ போத் ஆர் இன்சஃபிஷியன்ட் இருக்கா? சோ ஆப்ஷனை மாத்தி சூஸ் பண்ணிட்டேன். சோ ரெண்டுமே எனக்கு என்னது? சஃபிஷியன்ட். ஓகேவா? சோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட். ஒரு ரெண்டு எழுத்துல தான் ஆப்ஷன் மாறுது. எக்ஸாம்ல ஸ்கிரீனை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த இன்ன வச்சுதான் ரெண்டு ஆப்ஷனுமே டிஃபர் ஆகுது. அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The length of the train is 150 meters. In 3 seconds, it passes a man moving at a speed of 2 km per hour in the same direction as the train. Determine the train speed. ஒரு ரயிலின் நீளம் பாத்தீங்க அப்படின்னா 150 மீட்டர்னு இருக்கு. இது 3 வினாடிகளில் ரயிலின் அதே திசையில் மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு மனிதனை அது கடந்து செல்கிறது. ஒரு மேன், அவனோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பெர் அவர். இவனை எவ்வளவு நேரத்துக்குள்ள அது கடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வினாடிகள்ல கடக்குது. அப்ப அந்த ரயிலோட வேகம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நாம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மேனை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ட்ரெயினோட லென்த் தான் உங்களுக்கு என்னது? டிஸ்டன்ஸ். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நமக்கு தெரியும். ஓகேவா? சோ ஸ்பீடுன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மேனோட ஸ்பீடு 2 கிலோமீட்டர் பெர் அவர். ட்ரெயினோட ஸ்பீடை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ட்ரெயினோட ஸ்பீடு தான் நான் கண்டுபிடிக்கணும். இது வந்து எனக்கு கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்லயும் செகண்ட்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கிலோமீட்டர் பெர் அவரை நான் மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கிடவா? சோ கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா 2 into 5/18. ஓகே, 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10/18 கிடைக்கும். அப்படியே வச்சிருங்க. ஓகேவா? சோ இது வந்து 10/18. ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவு? எக்ஸ். அப்போ ரெண்டு இது வந்து ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது யாரு? சோ ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது என்ன? சோ ட்ரெயினோட ஸ்பீடையும் இந்த மேனோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும், டிஃபரன்ஸ் எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பீடு வந்து S1, ரெண்டாவது இதோட ஸ்பீடு S2. ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா இங்க ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது S1 மைனஸ் S2. அதாவது S1க்கும் S2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது. எது பெருசோ அதுல இருந்து கழிக்கணும். இப்ப ட்ரெயினோட ஸ்பீடு தான் அதிகமா இருக்கும் மேனை விட. அப்ப X மைனஸ்
இது எப்படி எழுதலாம் 10/18 எழுதலாம். ஓகே, சோ ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது 150 டிவைடட் பை டைம்ங்கிறது என்னது 3 செகண்ட் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 3 50 கிடைக்கும். ஓகே, x மைனஸ் 10/18 ஈக்குவல் டு 50 இருக்கும். ஸோ இதுல இருந்து x இஸ் ஈக்குவல் டு 50 பிளஸ் 10/18 கிடைக்கும். ஓகே, ஸோ இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 18 இருக்கும். 18 90. ஸோ உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்? 900 வருமா? ஸோ 900 பிளஸ் 10 910 இருக்கும். ஓகே, இது வந்து என்னது 910 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ ட்ரெயினோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்போ ஃபைனல் ஆன்சரை நீங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்ல மாத்தணும். மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்துறதுக்கு நாம என்ன பண்ணணும்? 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாமே பேசிக்ஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மீட்டர் பெர் செகண்ட். சோ இதுல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்னா என்ன பண்ணணும்? 910 டிவைடட் பை 18 இன்ட்டு 18/5 போட்டுடலாமா? 18 கேன்சல் ஆகிரும். சோ இந்த மாதிரி எக்ஸாம்ல கேன்சல் பண்ணாம வச்சீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கேன்சல் ஆகிரும். இதை இங்க கேன்சல் பண்ணி திருப்பியும் கொண்டு போய் கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கால்குலேஷன் கஷ்டமா இருக்கும். அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா 18 கட் பண்ணிடலாம். சோ இப்போ என்ன பண்ணலாம்? 18 90 2 10. ஸோ 182 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? அப்ப அந்த ட்ரெயினோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 182 கிலோமீட்டர் பெர் அவர். இதுதான் என்னது ட்ரெயினோட ஸ்பீடு. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. select a number from among the given option that can replace the question mark. சோ இது வந்து ஒரு நம்பர் சீரிஸ். சோ 45 47 52 62 79. சோ நம்பர் சீரிஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய டைம் கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இதுக்கு டிஃபரன்ஸ் 2 வரும். இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும்? உங்களுக்கு 5 வருமா? 5. இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும்? 10 வரும். 79க்கும் 62க்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 17. சோ 7 1. ஓகே, சோ இப்போ திருப்பி இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. சோ 3 5 7. ஓகேவா? சோ இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தாச்சு. இந்த இதை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியல என்ன லாஜிக்னு. சோ அகைன் நான் இன்னொரு டைம் டிஃபரன்ஸ் எடுத்து பாக்குறேன். எனக்கு என்ன வருது? 3 5 7 இருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் உங்களுக்கு என்ன வரும்? சோ ஒற்றைப்படை எண்களா போயிருக்கு. 3 3க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் வந்து 5 5க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் வந்து 7 7க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் எத்தனை? 9. ஓகேவா? சோ 10 7 கூட்டினா 17. அதை இங்க போட்டிருக்காங்க. அப்ப 17 9 உங்களுக்கு எத்தனை வரும்? 26 வரும். அப்ப 26ங்கிறது இந்த இடத்துல வரும். ஓகே, சோ கிளியரா புரியுதா? சோ அப்ப அடுத்த இதுல நீங்க என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க ஆன்சர் போட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்துருமா? அப்ப 79 பிளஸ் 26 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 9 6 15. சோ 105 கிடைக்கும். 105ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, சிங்கிள் ரோல ஆன்சர் வரல அப்படின்னா டபுள் ரோவா எடுத்து பாருங்க. ஓகேவா? சில கொஸ்டின்ல இப்ப பேங்கிங்கோட மெயின் எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ரோ ட்ரிபிள் ரோலா போகும். ஓகேவா? சோ ஏன்னா இதுல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா அடுத்து செக் பண்ணாங்க அப்படிங்கும் போது ஏதாவது ஸ்கொயர் கியூப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, சோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கனாலே லாஜிக் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The shopkeeper gave 50% discount on the marked price of rupees 750. What will be the selling price? ஒரு கடைக்காரர் குறித்த விலையான 750க்கு 50% தள்ளுபடி வழங்கினார் என்றால் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அப்படிதானே? சோ 750 750ல 50% தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா எவ்வளவு வரும்? 750 ரூபாய் கடையில போட்டிருக்காங்க. உங்களுக்கு 50% ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளவு கொடுப்பீங்க? இதுல பாதி ரூபாய் கொடுப்பீங்க. அவ்வளவுதானே? 375. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்படிதானே? சோ ரொம்ப ஈஸி. நாம டே டு டே லைஃப்ல நமக்கு நடக்கிறது தான். கடைக்கு போவோம், 500 ரூபாய் போட்டிருப்பாங்க. 50% ஆஃபர்னா என்ன பண்ணுவோம்? 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரிதான் இங்க 750 போட்டிருக்காங்க. சோ 50% ஆஃபருங்கும் போது என்ன வரும்? 375 ரூபாய் வரும். ஓகே, சோ அப்படி இல்லைன்னா நார்மலா 750 எடுங்க. சோ டிஸ்கவுண்ட்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ 100%ல 50% மைனஸ் பண்ணீங்கன்னா 50 டிவைடட் பை 100 கிடைக்கும். 0 கட் பண்ணிடுவீங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 75 இன்ட்டு 5 5 5 25 375 கிடைக்கும். ஓகே, சோ இப்படி கால்குலேட் பண்ணியும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா 50%ங்கிறது பாதி ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். அப்படியும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதல் எண் இரண்டாவது எண்ணுடன் தொடர்புடையது போலவே நான்காவது எண்ணுடன் தொடர்புடைய எண்ணை குறிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகேவா? சோ இப்ப இந்த 28க்கும் 145க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100க்கும் எந்த நம்பருக்கும் அதே லாஜிக்ல வரக்கூடிய ரிலேஷன் இருக்கும். அதே லாஜிக்ல நீங்க வந்து யோசிச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே,
சோ 28யும் 145 ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து செகண்ட் நம்பர்னாலும் கொண்டு வரலாம், செகண்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர்னாலும் கொண்டு வரலாம். இப்ப செகண்ட் நம்பர் பாருங்க 145 இருக்கு. இது 5ஆல நான் டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 29. கிட்டத்தட்ட நான் பக்கத்துல வந்துட்டேன். எனக்கு இந்த பக்கம் 28 தான் இருக்கு. சோ அப்ப அதுல இருந்து ஒரு -1 போட்டுடலாமா? அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 28 வந்துரும். அப்ப லாஜிக் இதுதான். இங்க இருக்க நம்பரை எப்படினாலும் லாஜிக் யோசிக்கலாம். இதுக்கு இதுதான் லாஜிக்னு கிடையாது. நீங்க வேற விதமா கூட ஆன்சர் யோசிக்கலாம். ஓகேவா? சோ 145 ரெண்டாவது நம்பரை 5ஆல டிவைட் பண்ணி -1 எடுக்கணும். இதுதான் லாஜிக். அப்ப 100 5ஆல டிவைட் பண்ணா 20. 20 - 1 எத்தனை? 19. சோ 19ங்கிறது ஆப்ஷன் ஏ. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. சோ லாஜிக் எப்படினாலும் யோசிக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. சோ நான் கிளாசிபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கீழே இதை வந்து டீச் பண்ணியிருப்பேன் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. ஓகேவா? சோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, எப்படியாவது கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ ஏதாவது பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். 145 பார்த்த உடனே தோணுது அது வந்து என்னது 5ஆல டிவைட் ஆகும்னு. சோ மேபி 5ஆல டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட இந்த நம்பர் வருதான்னு பார்க்கலாம். சோ 29 வருது. அப்ப அதை 28 மாத்தனா -1 போடணும். அப்ப அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணும்போது 19 கிடைச்சிருது. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. So a cube plus b cube plus c cube minus 3abc equal to 405. a minus b the whole square. அதுக்கப்புறம் b minus c the whole square plus c minus a the whole square பாத்தீங்கன்னா 54. Then find the value of a plus b plus c என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இதுக்கு அல்ஜிப்ரால ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது என்ன ஃபார்முலானா a cube plus b cube plus c cube minus 3abc equal to 1/2 into a plus b plus c into a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன இருக்கு? a cube plus b cube plus c cube minus 3abc யோட வேல்யூ 405. அதை தூக்கி போட்டுடலாமா? ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? a plus b plus c தானே. அதை அப்படியே எழுதுங்க. a plus b plus c. ஓகே. சோ அடுத்து என்ன இருக்கு? a minus b the whole square, b minus c the whole square, c minus the a the whole square. இது எல்லாத்துக்குமான வேல்யூ என்ன இருக்கு? 54 இருக்கு. சோ 54 தூக்கி இங்க போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை கட் பண்ணலாமா? 27 டைம்ஸ் போகும். a plus b plus c யோட வேல்யூ தான் எனக்கு வேணும். சோ அப்ப 405 டிவைடட் பை 27. சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரால உங்களுக்கு நான் டீச் பண்ணிருப்பேன் மேக்ஸ் கோர்ஸ்ல. ஓகேவா? சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. சோ 405 டிவைடட் பை 27. சோ டிவைட் பண்ணா என்ன வரும்? சோ இங்க 7ல முடிஞ்சிருக்கு, இங்க 5ல முடிஞ்சிருக்கு. அப்ப லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன வரணும்? 5ல முடியணும். சோ அப்ப 45 வர வாய்ப்பு இல்ல. 15 தான் கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் வச்சே எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்றேன். ஏன்னா இங்க 27 405 45ங்கும் போது ரொம்ப பெரிய நம்பர் போகும். ஏன்னா 27 இன்ட்டு 4ங்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 நாள் 28 கிட்டத்தட்ட 1000க்கு மேலேயே வருது. 27 இன்ட்டு 40னாலே பாத்தீங்கன்னா 1000க்கு மேல போகுது. இங்க வெறும் 405 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? சோ 15 தான் வரும். அப்ப இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 15. ஓகே. சோ 15 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Pointing towards a person in the photograph, Mrs. Rajini, இல்லனா ரஞ்சனி, ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க. Rajini said, he is the brother son of my husband's father-in-law Yogi. Okay. So இப்படி ரீட் பண்ணீங்கன்னா இது புரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறுத்தி ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். How is the person in the photograph related to Mrs. Rajini? ஓகேவா? ஒரு புகைப்படத்தில் உள்ள நபரை சுட்டி காட்டி திருமதி ரஜினி என்பவர் அவர் எனது கணவரின் மாமனார் யோகி. ஓகேவா? சோ யோகி என்பவரது சகோதரனின் மகன் ஆவார். புகைப்படத்தில் உள்ள நபர் திருமதி ரஜினிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ பர்சன் இன் போட்டோகிராஃப் மிஸ்ஸஸ் ரஜினி. ஓகேவா? சோ ரஜினின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் சொல்றாங்க. ஓகேவா? சோ ரஜினி என்ன சொல்றாங்க? சோ ரஜினியை ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிருமா? சோ ரஜினிங்கிறது பொண்ணு. ஏன்னா அவங்க திருமதின்னு சொல்லிட்டாங்களா? அப்ப ரஜினிங்கிறது யாரு? பொண்ணு. சோ இங்கிலீஷ்ல எழுதிருட்டா. சோ ரஜினிங்கிறவங்க பொண்ணு. ஓகே. சோ நான் பொண்ணு எல்லாரையும் சர்க்கிள் பண்ணிக்கிறேன், பசங்க எல்லாரையும் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ ரஜினி என்ன சொல்றாங்கன்னா he is the brother son of my husband's father-in-law. ஓகேவா? சோ my husbandங்கிறது இங்க யாரை குறிக்கும்? ரஜினியோட ஹஸ்பண்ட். ரஜினி தானே இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க என்ன சொல்றாங்க? திருமதி ரஜினி என்பவர் அவர் ஒரு புகைப்படத்துல ஒரு போட்டோ இருக்காங்க. அந்த போட்டோவை தான் இந்த அவருங்கிறது குறிக்கி. எனது கணவரின் மாமனார். ஓகேவா? எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரஜினிக்கு ஒரு ஹஸ்பண்ட். அப்போ இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? சோ ரஜினியோட ஹஸ்பண்ட் தான் இவங்க. ஓகே. சோ ரஜினிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. எனது கணவரின் மாமனார். ஓகேவா? சோ மாமனார், கணவரோட மாமனார்னா என்ன அர்த்தம்? என் ஹஸ்பண்டோட மாமனார்னா யாரு? எங்க அப்பா. அவ்வளவுதானே. அப்ப ரஜினி தான் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இவங்க என் ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்டோட மாமனார்னா யாரு? என்னோட அப்பா. அப்ப ரஜினியோட ஹஸ்பண்டோட மாமனார்னா யாரு? ரஜினியோட அப்பா. சோ ரஜினியோட அப்பா, ரஜினி வந்து எங்க அப்பா அப்படின்னு சொல்லாம
என் ஹஸ்பண்டோட மாமனார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ ரஜினியோட அப்பாவை இங்க ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ரஜினியோட அப்பா, எனது கணவரின் மாமனார் யோகி. ஓகேவா? அப்போ என் கணவர் யாரு? ரஜினியோட கணவர் இவங்க, இவரோட மாமனார் இல்லைன்னா டைரக்டா ரஜினியோட அப்பான்னு சொல்லலாம். ஓகே, சோ அவரோட பெயர் என்னது? யோகி. ஓகேவா? சோ யோகி என்பவரது சகோதரனின் மகன் ஆவார். சோ யோகிக்கு அப்போ ஒரு சகோதரன் இருக்கான். அந்த சகோதரனோட பையன் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டோல இருக்கிற ஆளு. ஓகேவா? சோ சகோதரனின் மகன். நான் போட்டிருக்க படம் புரியுதா? ரஜினி இருக்காங்க, ரஜினிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்டோட மாமனார்னா யாரு? ரஜினியோட அப்பா. ரஜினியோட அப்பா தான் யோகி. அவருக்கு ஒரு தம்பியோ அண்ணனோ ஒரு சகோதரன் இருக்கான். அந்த சகோதரனோட பையன் தான் யாருன்னா அந்த போட்டோல இருக்க பையன். அப்படின்னா திருமதி ரஜினிக்கு அந்த போட்டோல இருக்க பையன் என்ன உறவு? ஓகேவா? ஹவ் இஸ் த பர்சன் இன் த போட்டோகிராஃப் ரிலேட்டட் டு மிஸ்ஸஸ் ரஜினி? ஓகேவா? அப்போ ரஜினியோட அப்பாவோட தம்பியோட பையன் அப்படிதானே, இல்லைன்னா சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ அப்படிதானே. சோ ரஜினியோட அப்பாவோட பையனா யாரு? சோ சித்தப்பா பையன் இல்ல பெரியப்பா பையனா வரும். அங்க அததான் இங்க கொடுத்திருக்காங்க. தந்தையின் சகோதரனின் மகன். ஓகேவா? சோ ரஜினியோட அப்பா தந்தை. ஓகேவா? சோ ரஜினிக்கு தந்தை, தந்தையோட சகோதரன், சகோதரனோட பையன் தான் யாரு? அந்த போட்டோல இருக்கவன். சோ இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். மைண்டுக்குள்ளே போட்டு அப்பாவா தம்பியா தங்கச்சியான்னு யோசிக்கிறதுக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். அதனால ஜஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிருங்க. ரஜினிக்கு ஒரு ஹஸ்பண்டோட மாமனார்னா இவளோட அப்பா. சோ அப்பாவோட தம்பியோ அண்ணனோ சகோதரனோட பையன். அப்போ தந்தையின் சகோதரனின் மகன். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் சன். ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் சன். ஓகேவா? அப்பாவினுடைய சகோதரனுடைய பையன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. the percentage equal to the fraction of 3/4. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3/4 சதவீதம் என்ன வரும்? ரொம்ப ஈஸி. முக்கால்னா எவ்வளவு? 75%. இல்லைன்னா 3/4 into 100 போடுங்க. ஆன்சர் என்ன வரும்? 25. 25 into 3 75. அவ்வளவுதான். ஓகே, பேசிக்கான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நாம பார்க்கக்கூடியது சிலாஜிசம் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்டா நம்மளோட ரயில்வே என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின்ஸை வச்சுதான் நாம வந்து டெஸ்ட் பேட்சை டிசைன் பண்ணிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க டெஸ்ட் பேட்ச்லனாலும் என்ன பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம், அதுல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஆல் கேர்ள்ஸ் ஆர் ஸ்மார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆல்னா என்ன சொல்லணும்? ஒன்ன சுத்தி இன்னொன்னு டயக்ராம் வரையணும். எல்லா கேர்ளுமே ஸ்மார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் மீடியம்க்கு சொல்லி கொடுத்துறேன், அப்புறமா தமிழ் மீடியத்துக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஆல் ஸ்மார்ட் ஆர் இன்டெலிஜென்ட். எல்லா ஸ்மார்ட்டுமே என்ன சொல்லிட்டாங்க? இன்டெலிஜென்ட். ஆல்னா ஒன்ன சுத்தி இன்னொன்னு வர மாதிரி படம் வரையணும். கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் கேர்ள் ஆர் இன்டெலிஜென்ட். அப்ப கேர்ள சுத்தி இன்டெலிஜென்ட் இருக்கான்னு பாருங்க. கேர்ள் இங்க இருக்காங்க, கேர்ள சுத்தி இன்டெலிஜென்ட் வருதா? அப்ப இது கரெக்ட். சம் கேர்ள்ஸ் ஆர் நாட் இன்டெலிஜென்ட். இத கண்ணை மூடிட்டு தப்புன்னு சொல்லிடலாம். என்னன்னா வரைஞ்சிருக்க டயக்ராம் பாசிட்டிவ் அப்படிதானே. நாட்டுனாலே என்னது? நெகட்டிவ்னு அர்த்தம். ஒரு பாசிட்டிவான டயக்ராம்குள்ள நெகட்டிவான கன்க்ளூஷன் வருமா? வராது. இத போய் செக் பண்ணவே வேண்டாம். எக்ஸாம்ல நீ வரமாட்ட, ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? எலிமினேட்டே பண்ணிடலாம். படம் பாசிட்டிவ், கன்க்ளூஷன் எப்படி நெகட்டிவா வரும்? சோ வர வாய்ப்பே கிடையாது. இதை ரீட் பண்ணாமலே இந்த நாட்டுங்கிறத வச்சு இதை தூக்கிடலாம். அப்போ ஒன்லி ஒன் மட்டும் தான் என்னவாகுது? ஃபாலோ ஆகுது. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லா பெண்களும் புத்திசாலிகள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு படம் வரையலாமா? சோ எல்லா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒன்ன சுத்தி இன்னொன்னு வர மாதிரி படம் வரையணும். சோ எல்லா பெண்களும் புத்திசாலிகள் வரைஞ்சிட்டேனா? புத்திசாலிகள் ஓகே, இதுல ஏதோ டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. ஆல் ஸ்மார்ட் ஆர் இன்டெலிஜென்ட். ஓகேவா? சோ இதை வேணா நாம வந்து இன்டெலிஜென்ட் வச்சுக்கலாம். புத்திசாலிகள் அனைவரும் என்னது? இன்டெலிஜென்ட். ஓகே, சோ புத்திசாலிகள் எல்லாருமே இன்டெலிஜென்ட். புத்திசாலிகள் எல்லாருமே இன்டெலிஜென்ட். ஓகே, சோ இந்த வேர்டை மட்டும் மாத்திக்கோங்க. ஓகே, சோ இதுக்கான கன்க்ளூஷன் பாருங்க, எல்லா பெண்களும் புத்திசாலிகள். அப்போ பெண்களை சுத்தி தான் புத்திசாலி இருக்கு அப்படிதானே. சோ அப்போ எல்லாம்னா பெண்களை சுத்தி புத்திசாலி வருதா? அப்ப இது கரெக்ட். சில பெண்கள் புத்திசாலிகள் அல்ல. அல்லங்கிற வார்த்தையை பார்த்தாலே அது நெகட்டிவான வார்த்தை. இது படம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு நம்ம படம் வரைஞ்சிருக்கோம். பின்ன எப்படி நெகட்டிவ் கன்க்ளூஷன் வரும்? வரவே வராது. செக் பண்ணவே வேண்டாம். சோ எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். சோ அனைத்து, எல்லா அப்படிங்கிற வார்த்தைனா டயக்ராம் எப்படி வரையணும்? சம்முங்க கூடிய வார்த்தைக்கு எப்படி டயக்ராம் வரையணும்? சம்முன்னா தமிழ்ல சில. சோ சிலனா எப்படி டயக்ராம் வரையணும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டினா எப்படி டயக்ராம் வரையணும்? நாட்டுனா எப்படி டயக்ராம் வரையணும்? கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங்ல சிலாஜிசம் டாபிக்ல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டீச் பண்ணிருப்பேன். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு 16 and 320.
16,320க்கு மூன்றாவது விகிதாச்சாரத்தை கண்டறியவும். சோ தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் பை ஏ. ஓகே, சோ ரெண்டு நம்பர் ஏ கமா பி இருக்குன்னா அதோட தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா பி ஸ்கொயர் பை ஏ. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 16, இதை ஏன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 320, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ 320 இன்ட்டு 320 டிவைடட் பை 16 போடலாமா? பி ஸ்கொயர்னா 2 வாட்டி எழுதணும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 டைம்ஸ் போகும். 32 இன்ட்டு 2 64. சோ ஒரு 2 0 சேர்க்கணும். 6400. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 6400. ஓகே, சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினை பேஸ் பண்ணி எடுத்தது. ஓகேவா? இதே பேட்டர்ன் தான் அடுத்து வரக்கூடிய என்டிபிசிக்கும் ரிப்பீட் ஆகும். நீங்க பிகினரா இருக்கீங்க, சிலபஸ் இன்னும் முடிக்கல, எல்லா டாபிக்கும் மிக்சடா பார்க்கும்போது எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேக்ஸ்னா மேக்ஸுக்கு கீழே வரக்கூடிய எல்லா சாப்டரும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ரீசனிங்னா ரீசனிங்ல வரக்கூடிய எல்லா சாப்டரும் A to Z டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி எல்லாமே டீச் பண்ணிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி சயின்ஸ் இருக்குன்னா சயின்ஸ்லயும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டீச் பண்ணிருப்போம். இவ்வளவுதான் ரயில்வேயோட சிலபஸ். ஓகே, நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இது கூட உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்டும் சேர்த்து டீச் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்காக ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்கான டெஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பேட்ச்ல ஜனவரி 23rd இருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ குரூப் டி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் டி எக்ஸாமுக்கு இன்னும் குறைஞ்சது 5 மாசம் டைம் இருக்கு. ஓகேவா? 5 மாசத்தை நல்லா எஃபெக்டிவா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். அதே மாதிரி என்டிபிசி, சோ என்டிபிசிக்கும் அதே மாதிரி இன்னொரு 2 மாசம் டைம் இருக்கு. ஓகேவா? அதுக்காக என்டிபிசிக்கு ஒரு செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருச்சு ஆல்மோஸ்ட். சோ அதனால செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சியோட ஜிடி, அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் 2025ல வருது இல்லையா இந்த வருஷம். சோ அதுக்கான பேட்சஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கு. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இந்த ஒரு கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கான லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், குரூப் டிக்கான கரண்ட் அஃபேர், அப்கமிங் கரண்ட் அஃபேர்னு எல்லா எக்ஸாமுக்குமான கரண்ட் அஃபேரும் இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், டெஸ்ட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க மெசேஜ் பண்ணிருங்க. சோ டீமோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. சோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.